நமக முருகாசரணம். சிலிண்டர் தட்டுப்பாடு வெறும் டிப்ஸ் அல்ல, இப்போதைய அவசியம். உங்கள் வீட்டு சிலிண்டரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் ஏற்பட்டுள்ள உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி இந்தியாவில் தற்போது சமையல் எரிவாயு விநியோகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனம் வணிக சிலிண்டர் விநியோகத்தை நிறுத்தியுள்ளதால் உணவகங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. எரிவாயு தட்டுப்பாட்டை சமாளிக்கவும் சிக்கனமாக பயன்படுத்தவும் சில வழிமுறைகளை இப்பதிவில் சிந்திக்கலாம். தற்போதைய உலகளாவிய சூழலில் சமையல் எரிவாயுவை மிக கவனமாக பயன்படுத்துவது அவசியமாகிறது. எரிவாயுவை சேமிக்க உதவும் சில முக்கிய குறிப்புகளை இப்பதிவில் காணலாம். உங்களிடம் மின்சார வசதி இருந்தால் தண்ணீர் கொதிக்க வைக்க அல்லது பால் காய்ச்ச இண்டக்ஷன் அடுப்பை பயன்படுத்தலாம். இது எரிவாயு தட்டுப்பாடு காலங்களில் சிறந்த மாற்று. குடிப்பதற்கு தேவையான வெந்நீரை ஒரே முறையில் சூடுபடுத்தி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் அடுப்பை பற்ற வைப்பதை தவிர்க்கலாம். அடுப்பை பற்ற வைப்பதற்கு முன்பே காய்கறிகளை நறுக்குவது, மசாலாக்களை தயார் செய்வது என அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். அடுப்பை எரிய விட்டுவிட்டு காய்கறி நறுக்குவது எரிவாயை வீணடிக்கும். ஃப்ரிட்ஜிலிருந்து எடுக்கும் பொருட்களை நேரடியாக அடுப்பில் வைக்க வேண்டாம். அவை அறை வெப்பநிலைக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு சூடுபடுத்தினால் குறைந்த அளவே எரிவாயு செலவாகும். முடிந்தவரை பெரும்பாலான உணவுகளை ப்ரெஷர் குக்கரில் சமைக்கவும். இது சாதாரண பாத்திரங்களை விட 20% முதல் 50% வரை எரிவாயுவை மிச்சப்படுத்தும். கிணறின் அளவை விட பெரிய பாத்திரங்களை பயன்படுத்துங்கள். சுடர் பாத்திரத்தின் ஓரங்களை தாண்டி வெளியே வந்தால் வெப்பம் வீணாகிறது என்று அர்த்தம். எப்போதும் பாத்திரங்களை மூடி வைத்து சமைக்கவும். இதனால் ஆவி வெளியேறாமல் உணவு விரைவாக வேகும். உங்கள் அடுப்பின் பர்னர் நீல நிற சுடருடன் எரிகிறதா என்பதை உறுதிப்படுத்துங்கள். மஞ்சள் நிறத்தில் எரிந்தால் பர்னரில் அடைப்புள்ளது என்று பொருள். இது அதிக எரிவாயை உறிஞ்சும். தண்ணீர் கொதிக்க ஆரம்பித்தவுடன் தீயை குறைத்து விடுங்கள். அதிக தீயில் வைப்பதால் உணவு சீக்கிரம் வேகாது. மாறாக தண்ணீர் மட்டுமே ஆவியாகும். அரிசி மற்றும் பருப்பு வகைகளை சமைப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பே ஊற வைத்தால் அவை மிக விரைவாக வெந்துவிடும். சமைக்கும்போது அளவுக்கு அதிகமாக தண்ணீரை ஊற்ற வேண்டாம். அதிக தண்ணீரை சுண்ட வைக்க அதிக நேரம் அடுப்பு எரிய வேண்டியிருக்கும். குடும்பத்தினர் அனைவரும் ஒரே நேரத்தில் உணவருந்துவது சிறந்தது. தனித்தனியாக சாப்பிடும்போது ஒவ்வொரு முறை உணவை சூடுபடுத்துவதால் அதிக எரிவாயு வீணாகிறது. அடுப்பில் வைக்கும் பாத்திரங்களின் வெளிப்பகுதி ஈரமில்லாமல் துடைத்துவிட்டு வைக்கவும். ஈரப்பதம் இருந்தால் அதை உலர்த்தவே சிறிது எரிவாயு வீணாகும். சமைத்து முடித்தவுடன் மறக்காமல் ரெகுலேட்டரை அணைத்து விடுங்கள். இது மிக சிறிய அளவிலான கசிவை தடுப்பதுடன் பாதுகாப்பையும் உறுதி செய்யும். காய்கறிகளை வேக வைக்கவும் பாத்திரம் நிறைய தண்ணீர் ஊற்ற வேண்டாம். காய் முழுகும் அளவுக்கு மட்டும் தண்ணீர் இருந்தால் போதும். குக்கரில் சாதம் வைக்கும் போதே அதனுள்ளே ஒரு சிறிய பாத்திரத்தில் பருப்பு அல்லது காய்கறிகளையும் வைத்து ஒரே விசிலில் அனைத்தையும் வேக வைக்கலாம். காய்கறிகள் முக்கால்வாசி வெந்ததும் அடுப்பை அணைத்துவிட்டு மூடி வைத்து விடுங்கள். அந்த பாத்திரத்தில் இருக்கும் வெப்பத்திலே மீதி கால்வாசி வெந்துவிடும். இது தினமும் 5 முதல் 10 நிமிட எரிவாயை மிச்சப்படுத்தும். டீ, காஃபி அல்லது குடிநீர் சூடுபடுத்த சிலிண்டரை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு இண்டக்ஷன் அடுப்பை பயன்படுத்துங்கள். 1 கப் சுடுதண்ணீர் தேவைப்பட்டால் கூட சிலிண்டரை தேடாமல் கெட்டிலை பயன்படுத்துங்கள். இது சிலிண்டரை விட வேகமானது. வீடுகளில் நாம் செய்யும் இந்த சிறு சேமிப்பு ஒட்டுமொத்த தட்டுப்பாட்டை சமாளிக்க பேர் உதவியாக இருக்கும். நன்றி.